இது Motorola Edge 40 கடைசி 10 நாளாக இது என்னோட பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க கேட்குற 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர்த்தா, இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன, இதெல்லாத்தையும் பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். கைஸ், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே உள்ள லிங்கை யூஸ் பண்ணி C4 Tech தமிழ் டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணுங்கள். அப்லோட்ஸ்லாம் ட்ராக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸ்பேம் பண்ண மாட்டேன், ப்ராமிஸ். முடிஞ்சால் ஜாயின் பண்ணுங்கள். கைஸ், இப்போலாம் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது பிளாஸ்டிக் பேக்காக இருக்கட்டும், கிளாஸ் பேக்காக இருக்கட்டும், அந்த பேக் டீசெண்டாக இருக்கணும். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு விற்கையில் ஃபோன் நல்ல கண்டிஷனில் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கேஸோடு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நான் டெஸ்ட் பண்ணுற ஃபோன்ஸ் எல்லாமே நான் கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். பல வருஷம் கழித்து ஃபைனலாக ஒரு ஃபோனை கேஸ் இல்லாமல் ஃபுல் டெஸ்டிங் பீரியடுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். 10 நாள் கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் பேக் இவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. 10 நாள் கழித்து ஃபோன் பேக் நல்லா இருக்குதுன்னா 2 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? நாங்கள் வாங்குறவங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ண தேவையில்ல ஃபோனை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா தப்பே இல்லை. நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த பேக் எப்படி இருக்குங்கிறத யாராலையும் இப்போ சொல்ல முடியாது. பட் என்னால் சொல்ல முடிஞ்ச விஷயம் என்னென்னா, சில பிளாஸ்டிக் பேக் ஃபோன்ஸ்லாம் நான் வாங்கி 10 நாள் பொத்தி கேஸ் போட்டு எவ்வளோ சேஃபாக யூஸ் பண்ணாலும் அதுக்கு அடுத்து ஒரு ரிவ்யூ வீடியோ ஷூட் பண்ணையில் பேக்கில் ஸ்க்ராச்சஸ் இருக்கும், மைக்ரோ ஸ்க்ராச்சஸ் அது இருக்கும். சரி, 10 நாள் விடுங்களேன். சில நேரம் அன்பாக்சிங்க்கு ஷூட் பண்ணி முடிச்சு நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலையே க்ளோஸாக பார்த்தீங்கன்னா பேக்கில் ஏதாவது ஸ்க்ராச்சஸ் பிக்கப் ஆகிருக்கும். அந்த மாதிரி பேக்ஸோட கம்பேர் பண்ணையில் இங்கே இந்த வீகன் லெதர் எனக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சது. நான் இது மோட்டோரோலா பற்றி மட்டும் சொல்லலை, இப்போ ஓவரால் இண்டஸ்ட்ரி ட்ரெண்டே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே ஷாமி, விவோ, நூபியா, ஓப்போ, வாவே, இப்போ ரீசெண்டாக ரியல்மி கூட இந்த மாதிரி ஃபால் லெதர் பேக்கோட ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக இண்டஸ்ட்ரி ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜஸாக இருக்கும், கன்சியூமர்ஸ் நம்மளை வச்சு தான் செய்வாங்க. பட் இந்த தடவை கோஇன்சிடென்டலாக பிராண்ட்ஸுக்கும் இதான் நல்லது, நம்மளுக்கும் இதான் நல்லது. இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் நம்மளை பெனிஃபிட் பண்ணுது. சரி, கொஞ்சம் இல்லை நிறையவே ஆஃப் டாபிக் போயிட்டோம். நம்ம திருப்பி Edge 40க்கு வருவோம். இந்த ஃபோனோட வெயிட் கம்மியாக இருக்குது, நல்லா ஸ்லீக்காக இருக்குது, மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் பேக் வீகன் லெதருங்கிறதுனால கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ண முடியுது. இந்த காம்பினேஷனால இந்த ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் கம்ஃபர்ட்னு வரையில் ரொம்ப விலை அதிகமான ஃபோன்ஸ், ஒரு iPhone 14 Pro Max இல்லை S23 Ultra அதோட கூட இதில் பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். பில்ட் மோட்டோரோலா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த க்ரீன் கூட கலர் பார்க்க நல்லா இருக்கு. அஃப்கோர்ஸ் இந்த பில்டுக்கு காம்ப்ரமைஸே இல்லை, இங்கே நெகட்டிவ்ஸே இல்லைன்னுலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த ஃபோன்ஸ்லாம் இன்னும் திக்காக ஹெவியாக இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்குது, சில காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி பார்ப்போம். ஸோ நெகட்டிவ்ஸ்னு வரையில் இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது, மைக்ரோ SD சப்போர்ட் இல்லை, செகண்ட் ஃபிசிக்கல் சிம் கூட இதில் யூஸ் பண்ண முடியாது. எஸ், டியூவல் சிம் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் சிம் ப்ளஸ் eSIM. எப்பவும் மாதிரி நிறைய 5G பேண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க மோட்டோ, பட் ஒரு ஃபிசிக்கல் நானோ சிம் தான் போடலாம். இருக்கிறதுலே பெரிய காம்ப்ரமைஸ் இந்த மாதிரி ஒரு பில்ட் அவங்க எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்க பண்ணியிருக்கிறது பேட்டரி கெப்பாசிட்டி. இதில் வெறும் 4400 mAh பேட்டரி தான் இருக்குது. சரி, இப்போ பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், நான் டிப்பிக்கலாக ஸ்க்ரீன் ஆன் டைம்ஸ் பற்றி ரொம்ப பேச மாட்டேன். ஏன்னா ஸ்க்ரீன் ஆன் டைம்ஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப மிஸ்லீடிங்கான ஒரு ஸ்டார்ட். இப்போ அது நடக்குதுன்னு சொல்ல, பட் சப்போஸ் இப்போ ஒரு யூடியூபர் ஒரு பிராண்ட் கிட்ட காசு வாங்கிட்டான், இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப் சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அவன் என்ன பண்ண போகிறான்? ஓகே, ஸ்க்ரீன் ஆன் டைம் தானே, ஏற்றுவோம், 8 மணி நேரம்னு காமிப்போம், யூடியூப் வீடியோ ஓட்டு, ஸ்க்ரீனை சும்மா ஆனில் வையே, ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸில் 8 மணி நேரம்னு காமிக்கும். இல்லை ஒரு ஃபோன் சுத்தமாக பிடிக்கல, அந்த ஃபோனை கழுவி ஊற்றணும், பேட்டரி லைஃப் நல்லாவே இல்லைன்னு சொல்லணும், என்ன பண்ணலாம்? கேம் ஆடு, போட்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணு, 3 மணி நேரம் ஸ்க்ரீன் ஆன் டைம் காமிக்கும். வீடியோவில் பாருங்கள் ஸ்க்ரீன் ஆன் டைம் நல்லாவே இல்லை. இந்த மாதிரி மேனிப்புலேஷன் ஈஸியாக பண்ணலாம். ஸ்க்ரீன் ஆன் டைம்ஸ் ரொம்ப அக்யூரேட்டான ஒரு நம்பர்ஸ் கிடையாது, அதனால டிப்பிக்கலாக நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் எப்படி ஒரு ஃபோனோட பேட்டரி லைஃப் ஜட்ஜ் பண்ணுவேன்னா, என்னோட நார்மல் டே யூஸ் முடியலை, அந்த நாள் முடியலை, எனக்கு எவ்வளோ பேட்டரி பாக்கி இருக்குன்னு பார்ப்பேன். நார்மலாக 20-30% பாக்கி இருந்துச்சுன்னா பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது, ஒரு நாள் தாங்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் 10-15% தான் பாக்கி இருந்துச்சு. அது போக கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணனா, அதாவது கொஞ்சம் GPS நேவிகேஷனுக்கோ இல்லைனா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன், இல்லை கேம்ஸ் விளையாடினேன் அப்படின்னா சாயந்தரம் ஒரு 6 மணி 7 மணிக்கு திருப்பி டாப்அப் பண்ண வேண்டி இருந்துச்சு. இது இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோன் வாங்கியில் 2 வருஷம் 3 வருஷமாவது ரீட்டைன் பண்ணணும்னு பார்க்குறோம். பேட்ரி நார்மலாக டிகிரேட் ஆகும். இன்றைக்கே தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு இருக்குன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பேட்ரி ஹெல்த் ட்ராப் ஆகையில் அப்போ பேட்ரி லைஃப் எப்படி இருக்கும்? இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது.
பட் இன்னைக்கு தேதிக்கு ஓகே. இன்னொரு விஷயம், நான் கண்டினியூஸாக என்னோட டெஸ்டிங் ஃபுல்லுமே 144 ஹெர்ட்ஸில் தான் பண்ணேன். நீங்கள் ஆட்டோவில் ரெஃப்ரெஷை செட் பண்ணிங்கன்னா பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்க சான்சஸ் இருக்குது. பட் ஓவரால் பேட்டரி லைஃப் இந்த ஃபோனில் ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஆனால் டக்குன்னு பேட்டரியை டாப் அப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 68 வாட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 10 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ணிடலாம். ஃபுல் சார்ஜுக்கு 40 நிமிஷம். அது மட்டும் இல்லாமல் கன்வீனியன்ஸ்க்காக வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 15 வாட்ஸ் வரைக்கும். யூஷுவலாக இந்த ப்ரைஸில் வயர்லெஸ் சார்ஜிங் பார்க்க மாட்டோம். வயர்லெஸ் சார்ஜிங் மட்டும் இல்லை, அவங்க கொடுத்துருக்க IP68 ரேட்டிங்கும் யூஷுவலாக இந்த ப்ரைஸில் இருக்காது. ஸோ இது ரெண்டும் இந்த ஃபோனுக்கு சின்ன அட்வான்டேஜஸ். ஓகே, வெளில இருக்கிறத பற்றி நிறையவே பேசிட்டோம். இப்போ உள்ளே என்ன இருக்குங்கிறதுக்கு வருவோம். H40ல மீடியாடெக்கோட Dimensity 8020 SoC யூஸ் பண்ணியிருக்காங்க. 8020ங்கிறது 1100 பேர் மாற்றின சிப். 1100ன்றது வெயிட், இந்த பிட்டை போன வீடியோலே பண்ணிட்டான்ல. சரி, மீடியாடெக் பேர் மாத்திர கதையை விடுங்க. இந்த ஃபோனில் 8020 1100 என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த சிப் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு Snapdragon 778G நத்திங் ஃபோன் 1ல் பார்க்குற சிப்போ, இல்லை Galaxy A54 F54ல் வர Exynos 1380 அது கூட கம்பேர் பண்ணலையோ, இல்லை Realme 11 Pro Plusல பார்க்குற Dimensity 7050 இந்த சிப்ஸோட இது பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அதே சமயத்தில் Snapdragon 7 Plus Gen 2 Dimensity 8200 அந்த சிப்ஸ்லாம் இதோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் இந்த ப்ரைஸ்க்கு அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ Realme 11 Pro Plus இல்லை Poco F5ஓட ஒரு கம்பேரிசன் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணுங்கிறதையோ சொல்லுங்கள். எனிவே, அடுத்த ஸ்பெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் 8GB RAM LPDDR4X 256GB ஸ்டோரேஜ் UFS 3.1 இதுதான் மோட்டோ கொடுக்குறாங்க. ஒரே ஸ்கியூ தான் இந்தியாவில் விற்கிறாங்க. ஸோ மினிமமே 256GBங்கிறதும் ஒரு சின்ன பாசிட்டிவ். டே டு டே யூஸ்னு வரையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆச்சு. 144 ஹெர்ட்ஸ் கண்டினியூஸாக இந்த சிப்பால் புஷ் பண்ண முடிஞ்சுது. அந்த டிஸ்பிளேயும் இன்னொரு ஒரு பாசிட்டிவ். இதில் ஒரு 6.55 inch OLED பேனல் Full HD Plus ரெசல்யூஷனோடையும் அந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பேனல் பேக் மாதிரியே சைடில் கர்வ் ஆகுது. ஸோ அதனால கையில் பிடிக்கல இன்னும் ஒரு நேரோ ஃபீல் கிடைக்குது. இது ஒரு நல்ல பிரைட்டான பேனல், 1200 nits பீக் பிரைட்னஸ். ஸோ அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. HDR10+ சப்போர்ட் இருக்குது. டால்பி விஷன் கிடையாது, பட் டால்பி அட்மோஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெரியோ ஸ்பீக்கர்ஸும் நல்லா லவுடாக ரிச்சாக இருந்துச்சு. ஸோ மீடியா கன்சம்ஷன், படம் பார்க்குறதோ இல்லை ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதுக்கோ இந்த ஃபோன் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரி, பாசிட்டிவ்ஸ் நிறைய பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு நெகட்டிவ்க்கு வருவோம். இங்கே நேம் பிராண்ட் ப்ரொடெக்ஷன் எதுவும் அவங்க யூஸ் பண்ணல. ஸோ கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி எதுவும் இங்கே கிடையாது. ஏதோ டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஓலியோஃபோபிக் கோட்டிங்கோட. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகலாம் பிக்கப் ஆகல. பட் நேம் பிராண்ட் ப்ரொடெக்ஷன் இல்லைங்கிறது ஒரு சின்ன நெகட்டிவ். ஓகே, நம்ம யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நான் ரொம்ப சைட் ட்ராக் ஆகிட்டேன், சாரி. அதுக்கு திருப்பி வருவோம். மோட்டோரோலாவோட சாஃப்ட்வேர் நல்லா ஸ்டாக்கிஷாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சில ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே நல்லா கிளாஸிஃபை பண்ணி அந்த மோட்டோ ஆப்பில் இருக்குது மெயினாக. இந்த ஃபோனில் வேறு என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே அதுக்கு ஒரு வீடியோ பண்ணிட்டோம். அதை லைக் பட்டன் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பாருங்கள். ஓகே, ஷார்ட்டாக சொல்லணும்னா இன்டர்ஃபேஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. சில மோட்டோ ஃபீச்சர்ஸ், அந்த ரெடி ஃபார் இல்லை இந்த சாப் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. என்னோட 10 நாளில் 90% 95% நான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணல எல்லாமே சூப்பர் ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. மற்ற டைம் அப்பப்போ பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது, இல்லை ஏதாவது கொஞ்சம் இன்டென்சிவாக பண்ணிட்டு இருந்தேன்னா இங்கே அங்கே கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்துச்சு. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ இது கண்டிப்பாக கேமிங் ஃபோன் கிடையாது, ஆனால் நான் எதிர்பார்த்ததோட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஸ்ட்ரெஸ் பண்ணல. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இந்த ஃபோன் நீங்கள் கேம்ஸ் கண்டினியூஸாக ரன் பண்ணிங்கனாலோ இல்லை ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணிங்கனாலோ கொஞ்சம் வார்ம் ஆகும். ஏன்னா சைடில் மெட்டல் ரொம்ப ஸ்லீக்கான ஃபார்ம் ஃபேக்டர். ஸோ அந்த ஹீட் எங்கேயாவது போகணும்ல. இங்கே நல்ல விஷயம் என்னென்னா மோட்டோரோலா இந்த சிப்பை த்ராட்டில் பண்ண ட்ரை பண்ணல. ஸோ ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் ரன் பண்ணல. 3D Mark வைல்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், 3D Mark வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், இது ரெண்டுமே ரன் பண்ணல. 98% ஸ்டெபிலிட்டி ஸ்கோர் கிடச்சிது. இதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. என்னது 98% அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நீங்கள் ஒரு கேம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா 20-30 நிமிஷம் கழிச்சும் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கில் என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதே பர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோனில் மெயின்டைன் ஆகும். ஸோ த்ராட்லிங் இஷ்யூஸ் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, நிறைய பாசிட்டிவ்ஸ் சொல்லிட்டோம். இப்போ திருப்பி நெகட்டிவ்ஸ்க்கு வருவோம். மோட்டோரோலாவோட அப்டேட் ஸ்கெடியூல். இங்கே 2 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா 2 வருஷம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ், 3 வருஷம் செக்யூரிட்டி பேச்சஸ்ங்கிறது பெருசாக புகழ்கிற அளவுக்கு நல்ல விஷயமும் கிடையாது, நம்ம கல்வி ஊற்றுற அளவுக்கு கேவலமான விஷயமும் கிடையாது. பார் ஃபார் த கோர்ஸ், ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பிரச்சனை என்னென்னா, அவங்க அந்த அப்டேட்ஸை இது வரைக்கும் எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான். அவங்க ட்ராக் ரெக்கார்ட் சொதப்பியிருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு. அப்டேட்ஸ் லேட்டாக இருக்குது, வந்த அப்டேட் ஸ்டேபிளாக இல்லை. இதெல்லாம் நான் ஏற்கனவே போன வீடியோவில் பாயிண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் மோட்டோரோலா இந்தியாவிலேருந்து நம்மளுக்கு ஒரு கால் வந்துச்சு.
கழுவி ஊற்ற போகிறாங்களோன்னு நினச்சேன். பட் இல்லை, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எஸ் எங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு, நாங்கள் அப்டேட்ஸ் ஆன் டைம் கொடுக்கல, பட் இப்போ இன்னும் ரிசோர்ஸஸ் அலோகேட் பண்ணியிருக்கோம், ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, மோட்டோரோலா சொல்லிட்டாங்க, அதனால கண்டிப்பாக அப்டேட்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், எல்லாரும் கைத்தட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே எதுவும் கிடையாது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே பிராண்டு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணையில் நாங்கள் இது எல்லாமே சூப்பராக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எலெக்ஷன் வாக்குறுதி மாதிரி. இந்த ஃபோனுக்கு எப்படி அப்டேட்ஸ் வருது, எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, எவ்வளோ பங்க்சுவலாக கொடுக்குறாங்க, அதெல்லாம் நடக்க தான் தெரியும். பட் அட்லீஸ்ட் ஒரு பிராண்ட் வந்து அதை அப்படியே பூசி மழுவாமல் இல்லை அப்படியே மறைக்காமல் ஓகே தப்பு பண்ணியிருக்கோம், நாங்கள் மாற்ற ட்ரை பண்ணுறோன்னு சொன்னதுக்கு ரொம்பலாம் பாசிட்டிவ்னு சொல்லலை. இது ஒரு குட்டி சின்ன பாசிட்டிவாக எடுத்துக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா ஒரு பிராண்ட் ப்ராமிஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் எடுத்துக்கூடாது. சரி, ஓகே, அடுத்த கேமராஸ் பற்றி பார்ப்போம். இங்கே 2 கேமராஸ் தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தேவையில்லாமல் டெப்த் சென்சர், மேக்ரோ சென்சர் அப்படின்னு இடத்த வேஸ்ட் பண்ணாமல் ஸ்லிம் ஃபோன் இடத்த நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பிரைமரி சென்சர், ஒரு அல்ட்ரா வைட் சென்சர், அவ்வளோதான். பிரைமரி 50 மெகா பிக்சல் 1/1.55 இன்ச் சென்சர். இது கூட ஒரு ஆப்டிகலி ஸ்டேபிளைஸ்ட் f1.4 லென்ஸ் பேரா இருக்குது. இவ்வளோ வைடான அபர்ச்சர் யூஷுவலாக நம்ம ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸில் தான் பார்ப்போம். இங்கே அதை கொடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி ஷாட்ஸ் எடுக்க முடிஞ்சது. பேக்ரவுண்ட் பிளர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இது போர்ட்ரேட் மோடில் எடுத்ததில்ல, அந்த வைட் f1.4 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்ததுனால கிடைக்கிற நேச்சுரல் போக்கா. சரி, மற்றபடி ரெகுலர் ஷாட்ஸ்னு வரையில் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை. டீடைல் லெவல்ஸ், கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. போர்ட்ரேட்டுக்கு இந்த 2 சென்சர்ஸ் யூஸ் பண்ணி 3 டிஃப்ரெண்ட் ஃபோக்கல் லென்ஸ் ஷூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. போர்ட்ரேட்ஸ்னு வரையில் இது A54 கம்பேரிசனில் ஏற்கனவே சொன்னேன். மோட்டோரோலாவோட ப்ராசஸிங்கில் அவங்க சப்ஜெக்டை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதனால பேக்ரவுண்டில் சில ஹைலைட்ஸ் கிளிப் ஆக சான்சஸ் இருக்குது. எனக்கு இது பெரிய நெகட்டிவாக தெரில, பட் ஓகே. லோ லைட்டில் இந்த ஃபோன் இன்னமும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. இங்கே திருப்பியும் அந்த OIS f1.4 வைட் அபர்ச்சர் இருக்கிறதுனால இமேஜஸ் நல்லா க்ளீனாக இருந்துச்சு. நாய்ஸ் லெவல்ஸும் மினிமலாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சுது. வீடியோன்னு வரையில் உள்ள டிமென்சிட்டி 80/20ங்கிறதுனால 4K 30 தான் மேக்ஸ். OIS இருக்கிறதுனால நல்லா ஸ்டேபிளாக இருந்துச்சு, எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங் கண்டிஷன்ஸில் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹரைசன் லாக்னு ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு ஷூட் பண்ணையில் இவ்வளோ கேமராவில் மூவ்மெண்ட் இருந்தாலும் ஃபைனலாக கிடைக்கிற ரிசல்ட்டு தான். எஸ், டீட்டெயில் லாஸ் ஆகுது, பட் உங்களுக்கு ஹெவி ஸ்டெபிலைசேஷன் வேணும்னா இதை யூஸ் பண்ணலாம். மற்ற ரெகுலர் மோட்டோ ஃபீச்சர்ஸ், டியூவல் கேப்சர், ஸ்பாட் கலர், அது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஃபோனை 30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. இந்த கேமராஸ், இந்த பேக், நல்ல பிரைட்டான 144 ஹெர்ட்ஸ் OLED பேனல், பாக்ஸ்லேயே ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர், IP68 ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட், மெட்டல் ஃப்ரேம். ஸோ பாசிட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா மெயினாக பேட்டரி லைஃப், ரொம்ப ஆவரேஜான பேட்டரி லைஃப். அது மட்டும் இல்லாமல் உள்ள பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் அதே சமயத்தில் கேமிங்க்கு உங்களுக்கு ரொம்ப அடிச்சு யூஸ் பண்ணணுன்னா, ரொம்ப இன்டென்ஸான டாஸ்க்ஸ் ரன் பண்ணணுன்னா இதோட பெட்டர் பெர்ஃபார்மிங் ஆப்ஷன்ஸ் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமிங் ஹை ப்ரையாரிட்டி இல்லை, ஆவரேஜ் பேட்டரி லைஃப் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ரொம்பவே ஒரு நல்ல டீல் மாதிரி தெரியுது. இல்லை நான் ஃபோனை ரொம்ப அடித்து யூஸ் பண்ணுவேன், கேமிங் எனக்கு ரொம்ப ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. இதுதான் Edge 40 பற்றி என்னோட கருத்து. நான் சொல்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த Poco F5 இல்லை Realme 11 Pro இல்லை மேபி Galaxy F54 இந்த மாதிரி ஏதாவது ஃபோன்ஸோடு இதை கம்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.